ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் சிக்கன் குருமா. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம். இந்த க்ரீன் சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு 750 கிராம் சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து, உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருவோம். இது கூட தயிர் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நான் தயிர் இதில் சேர்க்கலை. இப்போ இதை அப்படியே ஊறட்டும். இந்த பக்கம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வேறு எந்த வாசனை ஐட்டமும் சேர்க்கக்கூடாது, தனியாக வச்சுருவோம். இப்போ க்ரீன் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த குருமாவுக்கு 2 கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 கைப்பிடி கறிவேப்பிலை, 2 கைப்பிடி கொத்தமல்லி, பச்சை மிளகா ஒரு 9 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் அரைக்க முடியாது, அப்படியே பிளாக் ஆகி நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. க்ரீன் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பியாக இருந்தாலும் நல்லா இருக்காது குருமா, அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய வச்சு கூடவே 4 குட்டி குட்டியான பிரியாணி இலையை சேர்த்து அதையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போ 2ம் பொரிஞ்ச பிறகு 200 கிராம் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி சேர்த்து 3 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கினாலும் சூப்பராகவே இருக்கும். நல்ல கலர் மாதிரி வதங்கி வரட்டும். இப்போ இந்தளவு வதங்கி வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல சுருளை வதக்கிக்கணும். இந்த க்ரீன் பேஸ்ட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே பச்சை வாசனை போக விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து கலந்து திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு திரும்பவும் வதக்கி விடணும். இது ரொம்ப லாங் வீடியோவாக போகும்னு சொல்லிவிட்டு நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்ட பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதில் 200 கிராம் தக்காளி மெலிசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா குழைய வதக்கி விட்டுருவோம். இதை தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். அது அவங்க விருப்பத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா கலந்து வதக்கிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய் காரம் போதலை நினச்சிங்கனாக்கா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நான் சேர்க்கலை. இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா அந்த பச்சை மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டு இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சு அப்படியே நல்லா சிக்கனை வேக வச்சுருவோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேருந்து தண்ணி அப்படியே வரும். இதை பாருங்கள், இந்த சிக்கனில் இருக்க தண்ணி நல்லாவே விட்டு வெளியே வந்திருக்கு. நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு இருக்குது. நல்லா ஒரு முறை கலந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இது அவங்க விருப்பத்துக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி மட்டும் அதிகம் சேர்த்துறாதீங்க. எந்த அளவு மசாலா சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் அலசி எடுத்து 1.5 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். இதோ பாருங்கள், சூப்பராக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம கலந்து இறக்கணும். நம்மளோட சூப்பரான க்ரீன் சிக்கன் குருமா ரொம்ப குயிக்காக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நாம் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்கலை. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. வெறும் அந்த மசாலா பொடி மட்டும்தான் ரொம்ப அளவாகவே சேர்த்துருக்கோம்.
அதே மாதிரி இந்த சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் பிடிக்காது, ரொம்பவே சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த சிக்கன் குருமாவை நம்ம சாதத்தோடு டைரெக்டாக போட்டு சாப்பிட்றத விட 2 கரண்டி குருமாவை எடுத்து நல்ல ஒரு கடாயில் போட்டு சுண்ட வச்சுட்டு அதில் சூடான சாப்பாடு போட்டு நல்லா பெரட்டி எடுத்தாக்கா அப்படியே பிரியாணி டேஸ்ட்டுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த குருமா கூட ஆம்லெட் இல்லாட்டி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குருமா ப்ளெயின் புலாவ், ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இப்படி எல்லா ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்தை விட இந்த ரொட்டீஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பரோட்டா, சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த க்ரீன் சிக்கன் குருமாவை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே வீடியோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.